மனசு தளர்ந்து போயிருந்தாலும் என் பொண்ணு நிரபராதின்னு நிரூபிச்சிட்டா. ஒரு அப்பனுக்கு இதை விட பெருமையை சந்தோஷம் வேற என்ன இருக்க முடியும்? எனக்கு இப்படி ஒரு மகன் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். ஆனா இந்த பொண்ணை தான் நான் கொல்ல சொன்னேன். பாவி. சார், பரமன் சார் எங்க? உள்ள இருக்காரு மயிலு. சார், ஏன் இப்படி பாக்குறீங்க? நீ ஏதோ ஆர்வ கோளாறுல தான் என்ன நிரபராதின்னு சொல்றேன்னு நினைச்சேன். ஆனா சொன்ன மாதிரியே சாதிச்சு காட்ட. உனக்கு எனக்கு நடுவுல எவ்வளவோ முட்டல் மோதல்லாம் நடந்திருக்கு. ஆனா அதையெல்லாம் மனசுல வச்சுக்காம உன்னோட மேலதிகாரிய இந்த பிரச்சனையிலிருந்து காப்பாத்திருக்க. ரொம்ப தேங்க்ஸ் மயிலு. சார், இதுல நான் எதுவுமே செய்யல. இப்ப உங்களை காப்பாத்தினது உங்களோட நேர்மைதான். நேர்மை முதல்ல தோக்குற மாதிரியும் நம்மள தண்டிக்கிற மாதிரியும் தெரியும். ஆனா கடைசி நிமிஷத்துல அந்த நேர்மை நம்மள ஜெயிக்க வச்சிரும் சார். அந்த வெற்றியும் அதுல கிடைக்கிற சந்தோஷமும் தான் சார் நேர்மை நம்மளுக்கு கொடுக்கிற பரிசு. அப்பனுக்கே புள்ள புத்தி சொல்றான். சாட்சி தெரியாதா? நீ எங்க விழணுமோ அங்கதான் விழுந்திருக்க கோவிந்தன். எங்க சார் கிட்ட மன்னிப்பு கேளு. எந்திரி எந்திரி. சார், என்ன மன்னிச்சிருங்க சார். எல்லாரும் முன்னாடி வச்சு என்ன அசிங்கப்படுத்திட்டீங்க. அந்த கோவத்துல தான் நான் இப்படி எல்லாம் பண்ணிட்டேன். உன்னை அசிங்கப்படுத்தணும்னு சார் நினைக்கல. அது சாரோட நோக்கமும் இல்ல. நான் நேர்மையா இருக்க போறேன், நீயும் நேர்மையா தொழில் பண்ணுன்னு தானே சார் சொன்னாரு. அதுதான் மிச்சம்னு நீ அப்பவே கிளம்பி போயிருக்கணும். ஆனா உன் அரசியல் செல்வாக்கு சொல்லி நீ சாரையே மிரட்டின. அந்த கோவத்துல தான் சார் ரியாக்ட் பண்ணாரு. அதோட விட்டிருந்தா கூட உனக்கு எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. சார பழி வாங்கணும்னு பரமன் சார மிரட்டி லஞ்சம் வாங்கின கேஸ்ல அவரை மாட்டி விட்ட பாரு. அங்கதான் நீ பெரிய தப்பு பண்ணிட்ட. அந்த பாவத்துக்கு தான் நீ இப்ப விழுந்து கிடக்குற. சாருக்கு ஸ்கெட்ச் போட்டு நீங்க இந்த ஸ்டேஷனை பத்தி ஸ்டடி பண்ண பாருங்க மிஸ்டர் கோவிந்தன். சாருக்கு கொடைச்சல் கொடுத்தா கேக்குறதுக்கு ஆள் இல்லன்னு நினைச்சீங்களா? எங்க சாருக்கு நாங்க எல்லாரும் இருக்கோம். பேருக்கு தான் இது குகை ஸ்டேஷன். நிஜத்துல இது ஒரு குடும்ப ஸ்டேஷன். சார் எனக்கு யார் தெரியுமா? அப்பா. சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியா? அப்பா அண்ணன்னு நாங்க எல்லாருமே சார சொந்த உறவா தான் பாக்குறோம். சார் எங்களை திட்டுவாரு, கோவப்பட்டு கத்துவாரு, அதெல்லாம் வேற. ஆனா சாருக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்துருச்சுன்னா நாங்க எல்லாரும் இங்க கைய கட்டி நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டோம். உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக களத்துல இறங்கி வேலை செய்வோம். அப்படி வேலை செய்யும் போதுதான் உன்னுடைய வில்லத்தனம் எங்களுக்கு தெரிஞ்சது. இங்க பாரு, சில்லறையா திட்டமில்ல சின்ன பிள்ளைங்களே மயில விட மாட்டா. எங்க தலைவருக்கே செக்கு வச்ச பெரிய வில்லனாச்சே. உன்னை மட்டும் சும்மா விட்டுருவாளா? அத கொத்தோட தூக்கிட்டு வந்துட்டா. நல்லவங்க அப்படியே இருக்கிறதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாதியா. தப்பான வழியில போனவங்க மனசு மாறி நல்ல வழியில போறதுதான் பெரிய விஷயம். சாரும் அப்படிதான் மனசு மாறி வந்தாரு. அந்த மாதிரி வரவங்கள தொந்தரவு பண்ணாம விட்டுறணும்.
அவங்கள மாட்டி விடணும்னு குழி வெட்டினா கடைசியில நாம தான் அந்த குழியில போய் மாட்டிப்போம். உனக்கும் இப்ப அதாயா நடந்திருக்கு. சாருக்காக ஏன் எல்லாரும் இப்படி துடிக்கிறாங்க, இப்படி ஃபீல் பண்றாங்கன்னு நீ நினைக்கலாம். சார் இந்த ஸ்டேஷனோட இன்சார்ஜ் மட்டும் இல்ல, இன்ஸ்பெக்டர் மட்டும் இல்ல, எங்க எல்லாருக்கும் குரு, வழிகாட்டி, வெல்விஷர் எல்லாமே எங்க சார் தான். அதே மாதிரி நாங்க தான் சாருக்கு எல்லாமே. எங்களை மீறி சாரோட நிழல கூட இங்க யாராலையும் டச் பண்ண முடியாது. ஏயா உன்னால கூட முடியாது. சார பழி வாங்கணும்ன்ற எண்ணத்தை விட்டுட்டு இனிமேலாவது ஒழுங்கா இருக்கணும்னு வழிய பாரு. தண்டனைய அனுபவிச்சுட்டு திரும்ப இங்க வந்து ஏதாவது வாழாட்டணும்னு நினைச்ச தொலைச்சிடுவ உன்ன. வாயா. சார் சார் தேங்க்ஸ் மயில். ஐயோ சார், என்ன சார் இதெல்லாம்? நீ எவ்வளவு பெரிய உதவி எனக்கு செஞ்சிருக்கேன்னு என்னால வார்த்தையால சொல்ல முடியாது மயில். மயில், போலீஸ் வேலையை காதலிக்கிறவனுக்கு இந்த யூனிஃபார்ம் ஒரு உசுறு மாதிரி. சில நேரங்கள்ல நமக்கும் பள்ளிக்கூடங்களுக்கு போற பசங்க மாதிரி கலர் கலரா துணி போடணும், இந்த யூனிஃபார்மை கழட்டி போட்டா நல்லா இருக்கும்னு தான் தோணும். சூழ்நிலையால மஃப்டியில போறதும் லீவு நாள்ல கலர் ட்ரெஸ் போறதும் வேற. ஆனா சஸ்பெண்ட் ஆகி ஒரே ஒரு நாள் இந்த காக்கி யூனிஃபார்மை போட முடியாம போனா எவ்வளவு பெரிய அசிங்கம் தெரியுமா? அப்படியே நெஞ்சுக்குள்ளே அறுத்து எடுக்கிற மாதிரி இருக்கும். ஒரு போலீஸ்காரனுக்கு அதை விட பெரிய அவமானம் இருக்கவே முடியாது. அப்படி ஒரு அவமானம் எனக்கு நடந்திருந்தா மனசெல்லாம் நான் செத்து போயிருப்பேன் மயில். அந்த வேதனையிலிருந்து நீதான் மயில் என்னை காப்பாத்திருக்க. உன்னை நான் கையெடுத்து கும்பல தப்பு மயில். இப்படி எல்லாம் பண்ணாதீங்க சார். அப்பா அவமானப்படாம காப்பாத்துறது ஒரு பொண்ணோட கடமை சார். அப்பா மாதிரின்னு நான் ஒண்ணு சும்மா வார்த்தையால சொல்லல. நான் நிஜமாவே உங்களை அப்பா ஸ்தானத்துல வச்சுதான் பாக்குறேன் சார். உங்களை இந்த பிரச்சனையில இருந்து வெளியே கொண்டு வரத நான் என் கடமையா நினைச்சுதான் செஞ்சேன். அதுக்கு நன்றி சொல்லி என்ன சங்கடப்படுத்தாதீங்க சார். தப்பு செஞ்சு திருந்தினவங்களுக்கு அந்த ஒருத்தல் தான் சார் பெரிய தண்டனை. நீங்களும் இப்ப அததான் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு அந்த தண்டனையே போதும் சார். செய்யாத தப்புக்காகலாம் நீங்க தண்டனை அனுபவிக்கிறத என்னால ஏத்துக்கவே முடியாது சார். அதனாலதான் பரமன் சார் கிட்ட பேசி எல்லா உண்மையும் சொல்ல வச்சேன். தப்பான வழியில போனப்பவும் நீங்க சிங்க மாதிரி தான் சார் இருந்தீங்க. அப்ப அது திமிராவும் அகங்காரமாவும் தெரிஞ்சது சார். நீர்மையான வழியில போற இந்த நேரத்துல நீங்க சிங்கமா இருக்கிறது தான் சார் கம்பீரம். எந்த நிலைமையிலயும் நீங்க அந்த கம்பீரத்தை இழந்துட கூடாது சார். மத்தவங்க பெருமையா பேசுறது மட்டும் இல்ல, பெத்த பொண்ணு மத்தவங்க முன்னாடி நம்மள பத்தி பெருமையா பேசுறது பெரிய சந்தோஷம். என் பொண்ணால இன்னைக்கு அந்த சந்தோஷத்தை நான் அனுபவிச்சேன். அப்பனுக்கு ஒரு அவமானம்னா பொண்ணுதான் அவனை தாங்கி பிடிக்கும். அந்த அவமானத்திலிருந்து அவனை அவதான் மீட்டு கொண்டு வருவான்னு சொல்லுவாங்க. என் விஷயத்திலே அது உண்மையாயிடுச்சு மயில். ஆனா அதை எல்லாரும் முன்னாடியும் வெளிப்படையா சொல்லி பெருமைப்படவும் முடியல. நீ ஐபிஎஸ் அதிகாரியா என் முன்னாடி வந்து நிப்பல்ல, அன்னைக்கு நான் உனக்கு சல்யூட் வைக்கும் போது நடந்த எல்லாத்தையும் ஊரறிய சொல்லி சந்தோஷப்படும். எக்ஸ்கியூஸ் மீ சார். கம் இன். என்ன மயில, எதையோ சொல்ல வந்துட்டு சொல்ல முடியாம தயங்கி நிக்கிற மாதிரியே இருக்குது. ஆமா சார், பார்
பார் ஓனர் கேஸ்ல உண்மை என்னங்கறத நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்காக நான் உங்ககிட்ட ஃபேவர் எதிர்பார்க்கறதா நீங்க நினைச்சிட கூடாது. அதான் சார் கேட்கறதுக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கு. நேர்மையா இருக்கணும், உண்மையா உழைக்கணும், அதுல எந்த பலனையும் எதிர்பார்க்க கூடாதுன்னு கத்து கொடுத்தவளே நீதான். எப்படி உன்னை தப்பா நினைப்பேன்? முதல்ல உன் பிரச்சனை என்னன்னு சொல்லு. சார், நாளைக்கு ஒரு நாள் மட்டும் எனக்கு லீவ் வேணும் சார். ஏமா இல்ல உங்க அகாடமில ஏதாவது ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கா இல்ல எக்ஸாம் இருக்கா? இல்ல சார், நாளைக்கு ஒரு விசேஷமான நாள், அதான் லீவ் கேட்டேன். அப்படி என்ன விசேஷம்? அது ஒண்ணும் இல்ல மயிலு, கேலண்டரை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஞாபகமே வந்துச்சு. நாளைக்கு உனக்கு பிறந்த நாள் இல்ல? சார், ஏன் பிறந்த நாள் உங்களுக்கு எப்படி தெரியும்? என் பொண்ணோட பர்த்டே எனக்கு தெரியாதா மயில? என்ன சார் சொல்றீங்க? அடடா, உணர்ச்சி வசப்பட்டு என் பொண்ணுன்னு உடனே கூட்டிட்டு எப்படி சமாளிக்கிறது? மயில, அது என்னன்னா இன்னைக்குதான் என் கடைசி பொண்ணோட பிறந்த நாள். நீ அந்த இன்சூரன்ஸ் ஃபார்ம்ல உன்னோட பர்த்டே டேட் எழுதி இருந்தல, அதுவும் என் ஞாபகத்திலேயே இருக்கு. பொண்ணுக்கும் உனக்கும் நாளைக்கு தான் பிறந்த நாள் எனக்கு திடீர்னு ஞாபகம் வந்துச்சு. அத பத்தி நான் அப்பவே உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன், ஆனா அப்ப மறந்துட்டேன். நீயாவது எனக்கு சொல்லிருக்கலாம்ல. நான் மறைக்கணும்னு நினைக்கல சார், சொல்றதுக்கான சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்கல. அதை என்னால ஏத்துக்க முடியாது மயில. போன வருஷம் என் பொண்ணோட பர்த்டேக்கு ஸ்டேஷன்ல எல்லாத்துக்கும் ட்ரீட் கொடுத்தேன். என் பொண்ணுக்காக எடுத்த புடவைய கூட உனக்கு தானே கொடுத்தேன். அப்ப கூட உனக்கும் அன்னைக்கு தான் பிறந்த நாள், நீ என்கிட்ட சொல்லவே இல்லை. சார், உங்க பொண்ணை பார்க்க முடியல, வாழ்த்து சொல்ல முடியலன்னு வருத்தத்துல நீங்க இருந்தீங்க சார். அந்த நேரத்துல என் பிறந்த நாளை பத்தி உங்ககிட்ட சொல்லணும்னு எனக்கு தோணல சார். சரி விடு, என் பொண்ணு பிறந்த அன்னைக்கு நீயும் பிறந்திருக்க. நீயும் என் பொண்ணு மாதிரி தான். உனக்கு என்னோட அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் மயில. தேங்க்யூ சோ மச் சார். சார், என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க சார். நல்லா மயில. நாளைக்குதான் ஜீவாவுக்கும் பிறந்த நாள் சார். புருஷனுக்கு முன்னாடி ஒரே நாள்ல பிறந்த நாளா? அப்ப நாளைக்கு டபுள் டமாக்கா தான் சொல்லு. சரி, தாராளமா நீ லீவ் எடுத்துக்க. புருஷனோட சேர்ந்து சந்தோஷமா கோயில் குளம் எங்கேயாவது போய் நிம்மதியா. தேங்க்யூ சார். போன வருஷம் என் பொண்ணு யாருன்னே தெரியாம அவரோட பிறந்த நாளை நான் கொண்டாடினேன். இந்த வருஷம் நீ தான் என் பொண்ணுன்னு தெரிஞ்சும் ஒரு அப்பனா உன்னோட பிறந்த நாளை என்னால கொண்டாட முடியலையே. அதை நினைச்சாதான் வருத்தமா இருக்கு. எல்லாம் தெரிஞ்சிருந்தோம் தெரியாத மாதிரி நடிக்கிறது வேதனையா இருக்கு. நீ வைராக்கியத்தோட இருக்கிறதுனால நடிக்கிறது உனக்கு பிரச்சனையா தெரியல. ஆனா என்னால இந்த கஷ்டத்தை தாங்கிக்க முடியலையே. எப்ப இந்த வேஷம் கடையும் இந்த கண்ணாமூச்சி ஆட்டம் முடியும்னு இருக்கேன்.
நீயும் நானும் அப்பாவும் பொண்ணுமா பேசுற நாளுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். மயிலு, என்னாச்சு உனக்கு? உன் பர்த்டேக்கு நான் புது ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கேன். அதை போட்டுக்காம இங்க வந்து இப்படி சோகமா உட்காந்துட்டு இருக்க. தோணல ஜீவா. அதான் ஏன்னு கேக்குறேன். மனசுல உற்சாகமும் இல்ல, சந்தோஷமும் இல்ல. ஒரு மாதிரி பெருமையா இருக்கு ஜீவா. மயிலு, என்னாச்சு உனக்கு? ஏன் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க? புருஷனும் பொண்டாட்டியும் ஒரே நாள்ல பர்த்டே கொண்டாடுற சான்ஸ் எல்லாம் எத்தனை பேருக்கு கிடைக்கும்? அந்த மாதிரி ஒரு லக்கு நமக்கு கிடைச்சிருக்கு. இங்க பாரு, நியாயமா பார்த்தா நாம இந்த நாள்ல டபுள் சந்தோஷத்தோட நம்ம பர்த்டேவை கொண்டாடணும். மயிலு, நேத்து வரைக்கும் நீ அந்த மூட்ல தானே இருந்த. ராத்திரி 12 மணிக்கு அலாரம் வச்சு என்ன விஷ் கூட பண்ண நீ இல்ல? சொல்லு, எல்லாமே நல்லா தானே போயிட்டு இருக்கு. திடீர்னு என்ன மயில் ஆச்சு உனக்கு? என் அப்பா என்ன கொல்ல சொன்னது ஞாபகம் வந்துருச்சு ஜீவா. பொறுக்கறப்பவே பெத்தவரோட வெறுப்பையும் கோவத்தையும் சம்பாதிச்ச பெரிய துரதிர்ஷ்டசாலினா. ஏய் மயிலு, என்ன பெத்தவரே எனக்கு எமனா மாற துடிச்ச நாள் தானே இது. என் அம்மா மட்டும் நான் வேணும்னு நினைக்கலனா அன்னைக்கே என் வாழ்க்கை முடிஞ்சிருக்கும்ல. ஏய் மயிலு, என்ன பேசுற நீ? முடிய வேண்டிய ஒருத்தன் வாழ்க்கையை நீ மீட்டு கொடுத்திருக்க மயிலு. அத பத்தி நீ ஏன் யோசிக்கவே மாட்டேங்கிற? பிறந்த அன்னைக்கே சாமியா மாறி நீதான் மயிலு என்ன காப்பாத்திருக்க. அன்னைக்கு உன் அழுக சத்தம் மட்டும் கேட்கலன்னா இன்னைக்கு ஜீவான் ஒருத்தன் இந்த உலகத்தை பார்த்திருக்கவே முடியாது. எனக்கு உயிரும் வாழ்க்கையும் தந்த தேவதை நீ. இந்த நாளை நீ அப்படித்தானே ஞாபகம் வச்சுக்கணும் மயிலு. உன்னை கொல்ல சொன்ன உன் அப்பா இப்ப எங்க இருக்காரு, எப்படி இருக்காருன்னு எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனா உன்னால உயிர் பொழைச்சனா, உன் புருஷனா, உன் நிழலா உன் கூடவே இருக்க மயிலு. இப்படி ஒரு வாழ்க்கைய, இப்படி ஒரு சந்தோஷத்தை வேற யாராலையும் கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாது மயிலு. இது நமக்கு வெறும் பிறந்த நாள் மட்டும் கிடையாது. நீயும் நானும் வாழ்க்கையில ஒண்ணு சேரணுங்கிறத அந்த சாமி முடிச்சு போட்ட நாளும் இதுதான். கடந்த காலத்தோட வலியை நினைச்சுக்கிட்டு இந்த நாளோட சந்தோஷத்தை நாம இழந்துட வேண்டாம் மயிலு. சரியா? வா. ஒரு நிமிஷம். இந்தா, ஹாப்பி பர்த்டே மை டியர் குட்டிமா. ஜீவா, பர்த்டேக்கு நம்ம Dress மட்டும் தானே வாங்கணும். இந்த கிஃப்ட பத்தி நீங்க சொல்லவே இல்லையே. சர்ப்ரைஸ் எல்லாம் சொல்லிட்டு செய்ய மாட்டாங்க மை டியர் பொண்டாட்டி. பாரு. அப்படியா புருஷா? ஹாப்பி பர்த்டே மை டியர் புருஷா. ஏய், இது எப்போ வாங்குன? சர்ப்ரைஸ் பண்றதுல பசங்க எல்கேஜினா, பொண்ணுங்க அதுல PhD வாங்குனவங்க. என்கிட்டயே வா. சரி, ஓகே. ஐ அக்ரீட் வித் யூ மை டியர் பொண்டாட்டி. இந்த விஷயத்துல உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. சரியா? சரி, எனக்கு என்ன கிஃப்ட் பண்ணிருக்க? நீங்க முதல்ல எனக்கு என்ன வாங்கிருக்கீங்கன்னு சொல்லுங்க. சரி சரி, ஓகே. அது எதுக்கு சொல்லிட்டு நீயும் நானும் சேர்ந்து ஒன்னாவே கிஃப்ட் ஓபன் பண்ணிடலாமா?